அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடி சின்ன காலனியில் வேலை பார்த்துட்ருக்கோம். இதில் என்னென்னா நிறைய வந்து புல்லு அதிகமாகிடுச்சு. இந்த டைம் என்ன பண்ணோன்னா கட்டிங் பண்ணும்போது ஆள் கிடைக்காத காரணத்தினால செதுக்கலை. போன டைம் வச்சு க்ளீன் பண்ணோம். இந்த டைம் வந்து செதுக்க முடியல எங்களால். அதனால் இவன் எங்களுடைய பையன், இவன் வந்து ஸ்கூல் போயிட்டுருக்கான், 2nd ஸ்டாண்டர்டு. சேட்டா பேர் என்னடா? எத்தனாவது படிக்கிறா? உங்கள் அப்பா பேர் என்ன? சசிகுமார். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாரு? இந்த செடி என்ன பேர்? இது பேர், இந்த செடி பேர் என்ன? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? எத்தனை? இது சின்ன செடியா? அது எதுக்கு உடைக்கிறா? அதனால் உடச்சிடணுமா? சரி உடச்சிரு. இதில் வேறு என்ன பிரச்சனை இருக்குது செடியில்? அவன் கொஞ்சம் யூடியூப் சேனலில் பேசுகிறதுக்கு கொஞ்சம் பையன் பதட்டமாக இருக்கிறான். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறான்னா, இந்த சிவப்பு மூக்கெலாம் இருக்கிறதுனால சாயந்தரத்தில் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். வேறு ஒன்றும் இல்லை. அந்த செடிகளில் இருக்கிற பில்லெல்லாம் ஏன் அப்படி விட்டு வச்சுக்கிற? அந்த செடி கடியில் இருக்கிற பில்லெல்லாம் இந்த மாதிரி வந்து விடமாட்டான். அவனே பார்த்து ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் பிடிங்கிடுவான். இங்கே பாருங்கள், அவ்வளோ வேர் இருக்கிறதுனால செடி தூக்காமி செட்டாது. அந்த அது இவ்வளோ வேர் இருக்கிறதுனால வேர் காமி இவ்வளோ வேர் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா, செடி வந்து பக்கம் இருக்கிறதுனால அதுவும் பின்னும் போது உங்களுக்கு வந்து வளர்ப்பு வந்து சரியாக கிடைக்காது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் இந்த செடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் என்னென்னா, அதுக்கெல்லாம் வந்து பில்லு அதிகமாக இருந்தது. சரிங்களா? அடர்த்தியாக இருக்கக்கூடாது, செடி வந்து ஃப்ரீயாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது வந்து நம்மளை பார்த்து தான் அவனை வந்து கற்றுக்கணும். இதில் வந்து பாருங்கள், அவன் வந்து அந்த மாதிரி செடி கடியில் இருக்கிற பில்லெல்லாம் வந்து கைவிட்டு கூட பிடுங்கி க்ளீன் பண்ணிவிடுவான். காரணம் என்னென்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வந்து ஒரு செடியை வந்து நல்லா காற்றோட்டமாக இருக்கணும், வேர் வந்து இருக்கக்கூடாது, இந்த பக்கத்தில் வேறு செடிங்களுக்கு வேர் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதில்ல, அவனாக வந்து நம்மளை பார்த்து அவன் கற்றுக்குறான். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளுடைய பசங்களும் செய்வாங்க. சரிங்களா? முடிஞ்ச வரலையே அந்த ஃபோன்லாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு நீங்கள் விவசாயம் பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா அவனுக்கு இன்னும் ஒரு சனிக்கு. இப்போ இதை வாங்கி கொடுத்து ஒரு 2 வருஷம் ஆகிட்டுக்குமாடா? எத்தனை இருக்குது? 2 இருக்குதா? இன்னொன்று எங்கே? ஊட்ட அது யாருக்கு? பாப்பாளுக்கா? சரி ஓகே. இந்த செடிகள் பாரு எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பார்க்குறேன். இப்போது பாருங்கள், அவனுடைய ஸ்டெப்பு நாம் எப்படி வந்து காலை வந்து கரெக்டாக வந்து அந்த செடி கடியில் வச்சு வேலை செய்கிறோமோ அந்த மாதிரி தான் செய்வோம். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்கவே தேவையில்லை. காரணம் என்ன, நம்ம என்ன செய்கிறோமோ அந்த வேலையை வந்து அவனும் கற்றுக்கணும். சரிங்களா? மல்லிகை செடி வளர்க்குறது ஈஸியா? சரி ஓகே. அடுத்தது அந்த செடிகளில் என்னென்ன பில்லுக்குது காமி. எப்படி அதெல்லாம் லென்த்தாக இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் நம்ம மனிதரை பிறந்த நாம்
ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ ஃப்ரீடம் வேணுமோ அந்த மாதிரி செடிங்களுக்கு இவ்வளோ காற்றோட்டம் இருக்கணும். மெயின் காற்றோட்டம் இருந்தால் செடி வந்து தன்னால் வளரும். அதாவது பக்கத்தில் தேவையில்லாத ஃப்ரெண்டை வச்சுக்கின்னு நாம் இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது. சரியா? அதுக்குன்னு நான் நட்பை கேவலமாக பேசலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிகிட்ருக்கேன். சரியா? அந்த மாதிரி செடிக்கு பக்கத்தில் தேவையில்லாத செடி, இந்த பில்லு, இதெல்லாம் கோரக்கிழங்கு. இந்த கோரக்கிழங்கு அது காமிட கையில், இது வந்து கோரக்கிழங்கு. இந்த கோரக்கிழங்கு இருக்கிறதுனால என்ன பண்ணால் இந்த கிழங்கு வந்து பெரிய பெருசாக உற்பத்தி ஆகி உங்களுக்கு நிறைய வந்து இது மாதிரி வளர ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன பிரச்சனைனா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து செடியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண விடாது. சரியா? அதனால தான் ஒரு வருஷம் வரையிலும் நாங்கள் செடியை வந்து கொத்திகிட்டே இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ எங்களால் முடியல. அதனால் செடிக்கு மாட்டுக்கு புல் எடுத்துப்போம். களைக்கொல்லி மருந்து எப்போவும் அடிக்க மாட்டோம், பயன்படுத்த மாட்டோம். களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால செடிக்கு எஃபெக்ட் கிடைக்கிது. அது வந்து நீங்கள் அடித்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தண்ணி கட்டும் போது செடிங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. இப்போ இது இருக்கிறதுனால புல்லெல்லாம் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவீங்க சேட்டை? புல் எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறது? மாட்டுக்கு போட்டுறீங்களா? ரைட்டு. லைக் பண்ணுறேங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. நன்றி.